வாங்க உள்ளனர். பிரதமர்கள், முதல்வர்கள் இவங்க வந்து ஏதாவது தவறு செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அவங்க வந்து சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட மசோதா வந்து இப்போ நிறைவேற்ற போகிறாங்க. அதாவது பிரதமர்கள் மற்றும் முதல்வர்கள் மட்டும் கிடையாது, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு 31 மாத காலகட்டத்திற்கு மேலாக சிறையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு மீது வந்து இந்த சட்டமானது செலுத்தப்பட்டு அவங்களோட பதவி பறிக்கப்படும். இதுதான் இந்த சட்டத்தோட ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. இந்த நாடாளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய இடத்துல வந்து எத்தனை பேர் கொண்ட குழு வந்து இருக்கிறாங்க, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 31 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அதாவது மக்களவையிலேருந்து 21 பேரும், மாநிலங்களவையிலேருந்து 10 பேரும் கொண்ட குழுவானது வந்து இருக்காங்க. 3 மசோதாக்கள் இந்த குழுவுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்துக்கு. என்னென்ன மசோதான்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் 130 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு திருத்தம் மசோதா ஒன்று, அதுக்கப்புறம் நம்மளோட யூனியன் பிரதேசங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக ஒரு மசோதா ஒன்றும் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த மசோதா, அதாவது முதல்வர்கள் அப்புறம் எம்பி எம்எல்ஏக்கள் இவங்களோட பதவி பறிக்கக்கூடிய மசோதாக்களும் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க.